வணக்கம். array of objects நேற்று இந்த எக்ஸாம்பிள் பார்க்க துவங்கினாங்கள், இன்றைக்கு முடிப்போம். பாயிண்ட் என்ற கிளாஸ் ஏற்கனவே கனதரம் விளங்கப்படுத்தியாச்சு. பாயிண்ட் என்ற பேரில் ஒரு கிளாஸை டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். இதில் முக்கியமாக பார்க்கணும், பாயிண்ட் என்ற கிளாஸின் கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட் ஒன்று எழுதியிருக்கிறோம். அந்த மெத்தடுக்கு 2 பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்கிறோம், எக்ஸின் ஒய்ன்னு என்று சொல்லி. ஆகவே பாயிண்ட் என்ற கிளாஸில் ஒப்ஜெக்டை உருவாக்கும் போது எக்ஸ் ஆள்குறு ஒய் ஆள்குறு கொடுத்து தான் உருவாக்கணும். அதை கவனிச்சிங்கன்னா சரி. இனி அடுத்த ஒரு கிளாஸ் ஒப்ஜெக்ட் அரே என்ற பேரில் எழுதி அந்த கிளாஸுக்குள்ள மெயின் என்ற மெத்தடுக்குள்ள நாங்கள் செய்ய வந்த விஷயத்தை செய்ய போகிறோம். இப்போ செய்ய வந்த விஷயம் என்னன்றதை நாங்கள் சுருக்கமாக பார்க்குறோம் என்றால், இப்படி ஒரு அரே ஒன்றை டிஃபைன் பண்ணணும். அதாவது 5 லொக்கேஷன் கொண்ட அரேன்ற பேர் பிடிஎஸ். 5 லொக்கேஷன் என்று சொன்னால் 0ல் இருந்து 1 2 3 4 என்று சொல்லி 5 லொக்கேஷன் இருக்கும். 0வது லொக்கேஷன் எடுத்தோம்னா இதுக்குள்ள ஒரு ஆப்ஜெக்ட் உருவாகணும், பாயிண்ட் ஆப்ஜெக்ட். அப்போ பாயிண்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் உருவாக்கல அதன் அட்ரிபியூட்ஸ் XY அதுக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி லொக்கேஷன் 1 எடுத்தோம்னா இன்னொரு பாயிண்ட் ஆப்ஜெக்ட் உருவாகிருக்குது, அதுக்குரிய எக்ஸும் ஒய்யும் அதுக்குள்ளே இருக்கும். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் உருவாகுதுண்டா அதுக்குரிய அட்ரிபியூட்டுகளுக்கு இடம் எடுக்கப்படுது, அதுதான் அவ்வளவுதான். அப்போ பிடிஎஸ் என்ற 5 லொக்கேஷன் கொண்ட அரேன்ற ஒவ்வொரு லொக்கேஷனுக்கே பாயிண்ட் ஆப்ஜெக்டுகளை உருவாக்கி, இனி இந்த பாயிண்ட் ஆப்ஜெக்டுகளுக்குள்ள நாங்கள் விரும்பின எக்ஸ் ஆள்கூறு ஒய் ஆள்கூறை செட் பண்ணி கெட் பண்ணி வேலை செய்கிறதுக்கு ஒரு உதாரணம் மூலம் தான் இப்போ பார்க்க போகிறது. இப்போ நாங்கள் அந்த உதாரணத்தை பார்த்தோம் என்றால், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி என்னென்ற பேரில் ஒரு கான்ஸ்டன்ட் 5 கொண்டு உருவாகுது. IXY என்று சொல்லி 3 இன்டிஜர் வேரியபிள் உருவாகுது. இப்போ பிடிஎஸ் என்ற பேரில் ஒரு அரே உருவாகுது, 5 லொக்கேஷன் கொண்ட அரே. இந்த 5 லொக்கேஷனுக்குள்ளேயும் என்ன வைக்கலாம்டா பாயிண்ட் என்ற கிளாஸில் உருவாகிற ஆப்ஜெக்டில் வைக்கலாம். இது ஒரு இன்டிஜர் அரே என்று சொன்னால் இன்டென்ட் இருப்பீங்க, ஒரு கேரக்டர் அரே என்றால் CHAR என்று இருப்பீங்க. ஆனால் இதில் பாயிண்ட் என்று இருக்கிறபடியால் இப்போ நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிற பிடிஎஸ் என்ற அரேக்குள்ள ஒவ்வொரு லொக்கேஷனுக்குள்ளேயும் பாயிண்ட் என்ற கிளாஸில் உருவான ஆப்ஜெக்டுகள் வைக்கப்பட போகுது. இதில் பாவிச்ச நியூ அரே உருவாக்குறதுக்கான நியூ, அரேக்குள்ள ஆப்ஜெக்ட் உருவாக்குறதுக்கான நியூ இல்லை, அரே உருவாக்குறதுக்கான நியூ விளங்கிக் கொள்ளுங்க. அப்போ அரே உருவாகிட்டது, 5 லொக்கேஷன் கொண்ட அரே உருவாகிட்டது. இந்த ஒவ்வொரு லொக்கேஷனுக்குள்ளேயும் கொண்டு வந்து பாயிண்ட் ஆப்ஜெக்டை நீங்கள் வைக்கலாம், உருவாக்கலாம், பாயிண்ட் ஆப்ஜெக்டை உருவாக்கலாம். சரி, இப்போ ஃபோர் லூப் எடுப்போம். இந்த ஃபோர் லூப் வந்து 0ல் ஆரம்பித்து 4 வரை, ஐக்குள்ள முதல் 0 வைக்கும், பிறகு 1 வைக்கும், 2 வைக்கும், 3 வைக்கும், 4 வைக்கும். 4 5 சின்ன இன்றைக்குள்ளேயும் ஓடும், 5 வைக்கக்குள்ள பிழைக்கும். அப்போ ஒவ்வொரு காலமும் சொல்லி கொண்டிருக்க தேவையில்லை, இந்த ஃபோர் லூப் 5 தடவை இட்டரேட் பண்ணும். 0லேருந்து 4 வரை 5 தடவை இட்டரேட் பண்ணும். முதல் ஐக்குள்ள 0 எடுத்து கொண்டு வந்தால் இங்கே என்ன நடக்குது? இது ஏற்கனவே நாங்கள் படித்தது தான், டச்சில் விளங்கியல்னு சொன்னால் நீங்கள் ஏற்கனவே இதுக்கு முதல் போட்ட டியூட்டோரியல்ஸ் பார்க்கணும். ஒரு இன்புட் டயலாக் பாக்ஸ் வரப்போகுது. அந்த இன்புட் டயலாக் பாக்ஸில் என்டர் தி எக்ஸ் கோஆர்டினேட் ஃபார் த பாயிண்ட் 1 என்று ஒரு லைன் ஒன்றை பிரிண்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கொண்டு நிற்கும் ஒரு இன்புட் டயலாக் பாக்ஸ். நீங்கள் உதாரணத்துக்கு 5 என்ற வேல்யூ கொடுத்தீங்க என்றால் இந்த 5 என்ற வேல்யூவை வேண்டி ஸ்ட்ரிங் வடிவத்தில் இது ரிட்டர்ன் பண்ணும். அதை பிறகு இன்டிஜராக மாற்றுறதுக்கு இன்டிஜர் டாட் பாஸ்ன்னு பாவச்சிருக்கிறீங்க. அப்போ இந்த 5 என்ற இன்டிஜராக மாறி எக்ஸுக்குள்ளே போய் சேரும். இப்போ எக்ஸுக்குள்ளே என்ன இருக்குன்னு கேட்டால் 5 என்ற இன்டிஜர். அப்போ இந்த பெரிய லைன், இந்த பெரிய ஸ்டேட்மெண்ட் வேலை என்ன? யூசர்கிட்ட enter the x coordinate for the point 1 என்று கேட்டு யூசர் கொடுக்குற வேல்யூ, உதாரணத்துக்கு 5 என்றா 5 வேண்டி இன்டிஜராக மாற்றி எக்ஸுக்கு வச்சு விடுறது. இப்போ எக்ஸுக்குள்ள 5 இருக்கு. அதே மாதிரி யூசர்கிட்ட அடுத்தது கேட்க போதும், enter the y coordinate for the point 1, அதாவது முதலாவது பாயிண்ட்டுக்கான y கோஆர்டினேட்டை கேட்குது.
நீங்கள் கொடுக்குற வேல்யூ 7 அந்த 7 வேண்டி வைக்குள்ளே வைக்கும். இப்போ வைக்குள்ளே 7 இருக்குது. அப்போ எக்ஸுக்குள்ள 5 வைக்குள்ள 7. இந்த இடத்த தான் கவனிங்கோ. ஏற்கனவே உருவாக்கின பிடிஎஸ் என்ற அரேண்ட சைபராவது லொக்கேஷனுக்குள்ள உருவாக்கு ஒரு புது ஒப்ஜெக்டை உருவாக்கு. அப்படி உருவாக்க போகிற ஒப்ஜெக்ட் எந்த கிளாஸில் உருவாக்க போகுது? இந்த கன்ஸ்ட்ரக்டர் மெத்தடை பார்த்தா தெரியும். பாயிண்ட் என்ற கிளாஸில் புது ஒப்ஜெக்ட் ஒன்று உருவாக போகுது. அதுக்கு உருவாக்கிகளில் நீங்கள் 2 பேராமீட்டர் வேல்யூ ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்கணும். இங்கே நீங்கள் 5ம் 7ம் கொடுத்துருக்குறீங்க. இங்கே எக்ஸுக்குலேயும் பைக்குலேயும் 5ம் 7ம் கிடக்குது, அதை கொடுத்துருக்குறீங்க. இந்த 5ம் 7ம் ஆர்குமெண்ட்டாக பெற்று இப்போ உருவாகிற புது ஒப்ஜெக்டின் எக்ஸ் அட்ரிபியூட்டுக்கு 5ம் y அட்ரிபியூட்டுக்கு 7ம் பயப்படும். இங்கே இருக்கிற எக்ஸையும் அந்த பாயிண்ட் ஒப்ஜெக்டின் எக்ஸ் அட்ரிபியூட்டையும் சேர்த்து குழப்பி விட்டுறல. அது வேற, இது வேற. சரியா? இங்கே இருக்கிற எக்ஸ் வந்து இது வேரியபிள். இப்போ நீங்கள் உருவாக்கின வேரியபிள் எக்ஸ் ஒய் அதைத்தான் இங்கே பாவச்சிருக்கீங்க. அப்போ 5 10 5 7 இந்த 5ம் 7ம் ஆர்குமெண்ட்டாக கொண்டு புது ஒப்ஜெக்ட் உருவாகுது. அப்போ புதுசாக உருவாகிற ஒப்ஜெக்ட். இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் 0 இந்த லொக்கேஷனுக்குள்ள புது ஒப்ஜெக்ட் ஒன்று உருவாகுது. உருவாகிக்குள்ள அதுண்ட எக்ஸ் அட்ரிபியூட்டுக்கு 5ம் y அட்ரிபியூட்டுக்கு 7ம் கொண்டு உருவாகுது. திருப்பி இந்த ஃபோலுப் முடியுது இதில். அப்போ திருப்பி இன்னொரு இட்ரேஷன், அதாவது 5 தரம் இந்த லூப் வேலை செய்யும். அடுத்த இட்ரேஷனில் ஐக்குள்ள 1 வரும். ஐ ++ போட்டிருக்கீங்க தானே, ஐக்குள்ள 1 வரும். அப்போ இப்போ கேட்கும் enter the x coordinate for the point 2 கேட்கும். 2வது புள்ளிக்கான x coordinate. நீங்கள் கொடுக்குற வேல்யூ உதாரணத்துக்கு 10 என்றால் 10 வேண்டி எக்ஸுக்கு வைக்கும். அப்போ எக்ஸுக்குள்ள 10. திருப்பி அடுத்த லைனில் enter the y coordinate for the point 2 கேட்கும். 2வது புள்ளிக்கான y coordinate கேட்கும். நீங்கள் கொடுக்குற வேல்யூ 15 என்றால் அந்த 15 வேண்டி அல்ல 20 என்று வைப்பவன் 20 வேண்டி வைக்க வைக்கும். அப்போ எக்ஸுக்கு 10 வைக்கு 20. இப்போ 10ஐயும் 20ஐயும் கொண்டு புது ஒப்ஜெக்ட் ஒன்று உருவாக்கும். எங்கே உருவாக்கும்டா பிடிஎஸ் என்ற அரேண்ட லொக்கேஷன் 1க்குள்ள. இப்போ நீங்கள் பிடிஎஸ் அரேண்ட லொக்கேஷன் 1க்குள்ள போனீங்கண்டா லொக்கேஷன் 1 இது, அதுக்குள்ள புது ஒப்ஜெக்ட் ஒன்று உருவாகுது. அந்த ஒப்ஜெக்ட் உருவாக்குள்ள நீங்கள் 10ம் 20ம் கொண்டு உருவாக்குறீங்க. இப்படியே இந்த லூப் 5 தரம் ஓடைகளையும் 5 ஒப்ஜெக்டும் உருவாகுது. ஒவ்வொரு இடத்துல, அதாவது அரேண்ட ஒவ்வொரு லொக்கேஷனுக்கே உருவாகும். 3 7 4 10 -2 -9 இப்படி நீங்கள் கொடுக்குற வேல்யூஸை வேண்டி அதே XY அட்ரிபியூட்ஸாக வச்சுக்கொண்டு இந்த ஒப்ஜெக்டுகள் உருவாகும். இந்த ஒப்ஜெக்டுகள் ஒவ்வொன்றும் இந்த அரேண்ட ஒவ்வொரு லொக்கேஷனுக்கும் இருக்கும். இப்போ அரேண்ட அமைப்பு இப்படி தான் இருக்கும். இனி இந்த ஃபோலூப் முடிய என்ன செய்யிருக்கிறோம்னா பிடிஎஸ் 0, அதாவது பிடிஎஸ் என்ற அரேண்ட சைபராவது லொக்கேஷனில் இருக்கிற ஒப்ஜெக்டுக்கு செட்எக்ஸ் என்ற மெத்தடை கால் பண்ணுறோம் 15 ஆர்குமெண்ட்டாக வச்சு. அப்போ பிடிஎஸ் என்ற அரேண்ட சைபராவது லொக்கேஷனில் இருக்கிற ஒப்ஜெக்ட் இதுதான். அதுக்கு செட்எக்ஸ் மெத்தடை கால் பண்ணுறோம் 15 வச்சு. அப்போ இப்போ அதுண்ட எக்ஸ் ஆள்கூறு 15 மாறும். ஏற்கனவே இருந்த 5 அழிஞ்சிடும், 15 மாறும். அதே மாதிரி அடுத்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது பிடிஎஸ் என்ற அரேண்ட சைபராவது லொக்கேஷனில் இருக்கிற ஒப்ஜெக்டுக்கு செட் வையை கால் பண்ணு 10 ஆர்குமெண்ட்டாக வச்சு. அப்போ அந்த ஒப்ஜெக்டின் வை ஆள்கூறு 10 மாறிடும். உதாரணம், அதாவது நாங்கள் அதை கையாண்டு பார்க்குறோம். அதுக்கு ஒரு தனி ஒப்ஜெக்டை கையாளுறாண்டா என்னென்னு கையாளுறது. சரி, இப்போ என்ன செய்கிறோம் என்றால் ஒரு ஃபோலூப்பை பாவிச்சு அந்த எல்லா ஒப்ஜெக்டின்டையும் எக்ஸ் ஆள்கூறு y ஆள்கூரை பிரிண்ட் பண்ண வலிக்கிறோம்.
இப்போ இந்த for loop கவனிச்சிங்கன்னா இந்த for loop பின்னுக்கு curly bracket ஓப்பன் பண்ணல நான் curly bracket ஓப்பன் பண்ணலைண்டா அந்த for loopக்கு அடுத்ததா வர ஒரு ஸ்டேட்மென்ட் மட்டும் தான் for loop குறியது இந்த ஒரு ஸ்டேட்மென்ட் தான் அந்த system.exit இது வந்து வெளியால இருக்கு for loopக்கு வெளியால இருக்கு விளங்கிக் கொள்ளுங்க அப்ப இந்த for loop 5 தடவை ஓடும்னா 5 தடவையும் இந்த ஒரு ஸ்டேட்மென்ட் தான் எக்ஸிக்யூட் ஆகும் ஆனா இதுக்கு முந்தின உதாரணத்துல curly bracket எடுத்துனாங்க இந்த for loop கவனிச்சீங்கடா இதுக்கு இவ்வளவும் for loop குறியது திருப்பி அவ்வளவு ஸ்டேட்மென்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகும் இங்க ஒரே ஒரு ஸ்டேட்மென்ட் தான் சரி இப்போ என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா முதல்ல i க்குள்ள சைபர் எடுத்துட்டு வரைக்குள்ள the coordinate of the point 1 i க்குள்ள 0 ண்டா 0 plus 1 1 the coordinate of the point 1 colon open bracket and போட்டுட்டு pts and array ண்ட சைபராவது லொகேஷன்ல இருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு getx என்ற மெத்தட் கால் பண்ணப்படுது pts and array ண்ட சைபராவது லொகேஷன்ல இருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு getx கால் பண்ணினா என்ன ஆன்சர் வரும் அந்த ஆப்ஜெக்ட்டின் xr கூறு என்னவோ அது வரும் 15 என்று வரும் அப்ப இந்த இடத்துக்கு 15 என்று வரும் இந்த 15 அதுல பிரிண்ட் பண்ணனும் பிற பக்கத்துல ஒரு கமா பிரிண்ட் பண்ணனும் பிற பக்கத்துல pts and array ண்ட சைபராவது லொகேஷன்ல இருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு gety கால் பண்ணனும் 10 என்று வரும் பிற பக்கத்துல பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி ஃபுல் ஸ்டாப் போட்டு முடிக்கும் அப்ப மொத்தமா இந்த லைனை பார்த்தோம்னால் the coordinate of the point 1 colon open bracket 15 comma 10 close bracket full stop இப்படி ஒரு லைன் அவுட்புட்டுக்கு வரும் திரும்ப i க்கு 1 எடுத்து கொண்டு வரைக்குள்ள the coordinate of the point 2 colon open bracket இப்ப pts 1 அதாவது இரண்டாவது புள்ளி அது pts 1 என்றது pts and array ண்ட இரண்டாவது லொகேஷன் உண்மையா 1 என்று தான் இருக்கு அங்க 0 துவங்கறபடியா இரண்டாவது லொகேஷன்ல இருக்கிற ஆப்ஜெக்ட்க்கு x உம் y உம் இப்ப பிரிண்ட் ஆகும் 10 20 அப்ப அந்த for loop ஒவ்வொரு காலம் ஓடைக்குள்ள ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்களா x உம் y உம் எடுத்து பிரிண்ட் பண்ணனும் பாத்தீங்கன்னா தெரியும் for loop ஓடி முடிய சிஸ்டம் எக்ஸிட் ஆகுது இது நான் ஏற்கனவே சொன்னா joption pane என்ற கிளாஸை பாவிச்சு நீங்கள் ஒரு மெத்தட் joption pane என்ற கிளாஸ்ல இருக்கிற ஒரு மெத்தட்டை நீங்க யூஸ் பண்ணீங்கள் என்றால் joption pane என்ற கிளாஸை பாவிக்க துவங்கினாலே system.exit என்று சொல்லி கடைசியா முடிக்கணும்னு சொன்னான் முடிக்கலன்னு சொன்னால் உங்களோட ப்ரோக்ராம் ரன் பண்ணி முடிய கண்ட்ரோல் ரிட்டர்ன் ஆகாது உங்களோட DOS ப்ராம்ப்ட்டுக்கு அப்ப ஹேங் பண்ண மாதிரி அப்படி நின்றும் இது ஒரு குறைபாடுன்னு வச்சுக்கொள்ளுங்க அப்ப கடைசியா நீங்கள் இந்த system.exit 0 ன்னு போட்டு முடிக்கணும் முடிச்சாதான் உங்களோட ப்ரோக்ராம் முடிய கண்ட்ரோல் திருப்பி DOS ப்ராம்ப்ட்டுக்கு வரும் அது இந்த எங்களோட லாஜிக்குக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை அப்ப இந்த உதாரணத்துல என்ன செய்யறோம்னு சொன்னா ஒரு அரே ஒன்றை உருவாக்கி அந்த அரேக்குள்ள ஆப்ஜெக்ட்களை வச்சு அந்த ஆப்ஜெக்ட்களோட அட்ரிபியூட்ஸை செட் பண்ணி கெட் பண்ணி பிரிண்ட் பண்ணி பார்த்திருக்கிறோம் சரியா இனி வேரியபிள் ஸ்கோப் அடுத்த கிளாஸ் பார்ப்போம்